அன்றொரு நாள் நள்ளிரவிற்கு சில நிமிடங்கள் முன்பு நண்பர் ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்தது. சமீப காலமாக அன்டைமில் வரும் அழைப்புகள் மீது வரும் பயத்திற்கு வித்திட்டது இந்த ஒரு அழைப்புதான். விபரீதம் நிகழ்ந்துவிட்டது, உடனே கிளம்பி இங்கு வா என்று நண்பனின் குரல். நள்ளிரவில் 50 கிலோமீட்டர் பேருந்து பயணம் முடித்து அரை மணி நேர ஆட்டோ பயணம் முடித்து நண்பர் சொன்ன இடத்தை அடைந்த போது மற்ற சில நண்பர்களும் அங்கே குழுமியிருந்தனர். என்ன என்ற கண்ணசைவிற்கு கண்ணீர் மட்டுமே அனைவரின் பதிலாக வந்தது. விருப்பம் எதில் வேண்டுமானாலும் வரலாம். அதன் விளைவு வாழ்வை முன்னேற்றும் விதமாக அமைதல் வேண்டும். அவ்வாறு இல்லையேல் மனம் சொல்வதை விட மூளை சொல்வதை கேட்டு நடப்பதே சிறப்பு. சில சமயம் பல காலம் கண்ட கனவு நினைவாகும் போது இது இவ்வளவுதானா, வெறும் இதுதானா என்று தோன்றும். வெற்றி என்று இதைத்தானா இத்தனை நாள் துரத்தினோம் நாம் என்று கூட தோன்றும். இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமற்றதோ என்று கூட தோன்றும். உண்மை என்னவெனில் சிலர் வெற்றியை விட வெற்றிக்கான போராட்டத்தையே விரும்புகின்றனர். உண்மையான வெற்றி அமைதியை கொடுக்கும். ஆனால் அந்த அமைதியை ஏற்கும் பக்குவம் அனைவருக்கும் வந்து விடுவதில்லை. அதனால் மீண்டும் மனதளவில் போராட்டம் தொடரும். தொடர வேண்டும் என்பதே மனதின் விருப்பமாகவும் இருக்கும். மூளை சொல்லும் போதும் என்று. மனம் சொல்வதை விட மூளை சொல்வதை கேட்டு நடப்பதே சிறப்பு. உலகின் எந்த ஒரு கலையை கற்று தலை சிறந்து விளங்கவும் அந்த கலையை கற்பிப்பதற்கு முன்னர் கலைக்கான ஒழுக்கத்தை கற்பிப்பதே வழக்கம். வெற்றியை அனுபவிக்க வேண்டுமெனில் வெற்றியின் மீது இருக்கும் ஆசையை வெற்றிக்கான வழியிலிருந்து பிரித்து ஒழுக்கத்தை வளர்த்து பயிற்சி பெற்று களம் கண்டு முன்னேற வேண்டும். அப்படி செய்பவருக்கு வெற்றியும் வந்து சேரும். மனதில் அமைதியும், அந்த அமைதியை அனுபவிப்பதற்கு பக்குவமும் வளர்ந்திருக்கும். இது வெற்றிக்கு மட்டுமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் தான். உன்னிலிருந்து உனது எதிர்பார்ப்புகளை பிரித்து வை. உன்னை உனக்கு புரியும், உன் தேவை உனக்கு தெரியும், வழியும் புலப்படும். முன்னர் கற்ற ஒழுக்கம் அவ்வழியில் அழகாய் உன்னை அழைத்துச் செல்லும். முதலும் முடிவும் தேடலென்றாலும் பயணம் முழுக்க தேவை ஒழுக்கம். வலியும் வழியும் குழப்பம் என்றாலும் பயிற்சி என்பதில் கூடாது சுணக்கம். விதியும் மதியும் துணை என்றாலும் உன்னுள் இருக்க வேண்டும் அடக்கம். வெற்றியும் தோல்வியும் விளைவென்றாலும் அமைதி என்பதே அத்தனைக்கும் விளக்கம். வள்ளுவன் வாக்கு. வினைக்கண் வினைக்கடல் ஓம்புதல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. விளக்கம். ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டு விடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகம் கைவிட்டுவிடும்.